ஹாய். முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாமா? அந்த முட்டை குழம்பு வந்து இந்த மிஷினில் தாங்க முட்டை வேக வச்சோம் குழம்புக்காக. அப்புறம் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் சுடுது எடுக்க முடியல. நான் எடுத்துட்டு அப்புறமா காட்டுறேன். அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் 4 கொஞ்சம் மீடியம் சைஸ் 4 ஒரு 3 பேருக்கு தேவையானது 4 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கோங்க. சாப்பரில் போட்டுக்கோங்க. எத்தனாவது சாப்பர் தெரியுமா? எனக்கு 4வது சாப்பரோ என்னமோங்க. எல்லா சாப்பரும் என் பசங்கள்கிட்ட கொடுத்து பையன் வேகமா இழுக்கிறேன் சீக்கிரம் முடிக்கிறேன்னு இழுத்து இழுத்து எல்லாம் உடஞ்சிட்டு போயிட்டுங்க. 3 உடச்சது 4வதுங்க இது. இவங்க வாங்கியே தர மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் பக்கத்துல போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நான் ரொம்ப ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க. இது ஈஸியா இருக்குங்க. நைஸா எனக்கு அவ்வளவுதான் வராது. நைஸா இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் தான் அறிவாரா, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால ரொம்ப கேட்டு கேட்டு இப்பதான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நல்லா எண்ணெய் ஊற்றி இந்த பட்டை கிராம்பு போட்டு தாளிப்பேங்க நானு முட்டை தொக்குக்கு. அந்த ஸ்மெல்லு தான் என் பையன் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அதானங்க பிடிக்குது. பட்டை கிராம்பு வாசம் தான் அந்த ஃப்ரைட் ரைஸு, அந்த பிரியாணி இதே மாதிரி தான் பிடிக்குது. இது என் பையனுக்கு வந்து உடச்சி ஊற்றினாலாம் பிடிக்காது. இதே மாதிரி வந்து தொக்கு மாரி வச்சா அது அவருக்கு பிடிக்குது. ஆனால் உடச்சி ஊற்றுறவங்க பிடிக்கவே மாட்டேங்குது முட்டை உடச்சி ஊற்றினா. பட்டை கிராம்பு போட்டு கொஞ்சம் சோம்பையும் போட்டுக்குவேன். சோம்பையும் போட்டுட்டு நல்லா பட்டை 2 கிராம்பு போட்டுட்டு எவ்வளோ அழகாக உரிச்சிருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக வருங்க. நான் ஃபுல்லாக உரிச்சு காட்டுறேன் பாருங்களேன். சூப்பராக இருக்கும். நல்லா தான் இருக்குது அந்த மிஷினு. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா எல்லா எல்லா குழம்புமேங்க நல்லா வெங்காயம் வதக்கி நீங்கள் செஞ்சால் அது எப்படி செஞ்சாலும் சூப்பர் டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. நல்லா வதக்கி கலர் மாறணும். மாறின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா போட்டு அரைச்சிட்டு வதக்கிட்டு அப்புறம் தக்காளியும் இந்த இந்த இதுலேயே நான் போட்டுப்பேங்க. அரைக்காம இந்த இது இருக்கும் பாருங்க, அந்த சாப்பர்லேயே போட்டு நான் இது பண்ணிப்பேன். ஐயோ, என்ன வெயிலுங்க! சென்னை வெள்ளூர்ல செம்ம வெயிலுங்க. செய்யவே முடியல. கிச்சன்லேயே நிற்க முடியல. அதில் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வதக்கிட்டு வதக்கிட்டே இருங்க. அதான் முட்டையெல்லாம் உரிச்சிட்டேன். முட்டையெல்லாம் ஆளுக்கு 2 முட்டை வர மாதிரி பார்த்தா 1 இருந்தது. அவன் என் பையன் மறுபடியும் எடுத்துட்டு போயிட்டான். ஐயோ, வெயில்னா வெயிலுங்க. செம்ம வெயிலுங்க. கிச்சனுக்குள்ள ஏன்டா போறேன்னு சொல்லுது. அப்படியே ஊத்துதுங்க அப்படியே. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, வெள்ளூர் தான் ஹையஸ்ட் சொல்றாங்களா இது. ஆனா நீ மழை பெஞ்சது நேத்தி இருந்தாலும் அப்படியுமே எங்க கிச்சனுக்குள்ளேயே போக முடியல. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கின பிறகு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அந்த வெங்காயம் தக்காளி இந்த நெருக்குன்னு இருக்காது. நல்லா வெந்துருமா, அதனால கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு தண்ணி சுண்டு கொஞ்சோண்டு தானே ஊற்றிருக்கோம். அதை சுண்டிடும். ஒரு 5-10 நிமிஷத்துல சுண்டிடும். 5 நிமிஷம் சுண்டிடும். சுண்டிட்டு சுண்டின பிறகு அப்புறம் அந்த முட்டையெல்லாம் எடுத்து அதில் கொஞ்சம் கோடு கோடாக போட்டுக்குவாங்க. அப்போதான் கொஞ்சம் சாருன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் முட்டையில கோடு போட்டுட்டு எல்லா முட்டையும் எடுத்து போட்டு அதை கொஞ்ச நேரம் அப்படியே இதாகட்டும். அதுலேயே இருந்து கொஞ்சம் சாரட்டும். அதில் உள்ள மசாலாலாம் அதில் சாரட்டும். அந்த செஞ்ச பிறகு அப்புறமா கொத்தமல்லியையும் போட்டு மூடி வச்சுருங்க. அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். கடைசி இறக்காம நேரத்தில் வச்சுட்டு மூடிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் எடுத்து பிசைஞ்சு கிளறிட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இதாங்க நான் அப்படிதாங்க செய்வேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்க. நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூங்க.